நாம் சாப்பிடும் உணவு வகைகளில் சைவமோ அசைவமோ அதை சாதாரணமாக தட்டில் வைத்து சாப்பிடுவதை விட தலவாழை இலை விரித்து அதில் பூ மாதிரி இருக்கின்ற வெள்ளை சாதத்தை இட்டு 4 வகை கூட்டு, சைவமாக இருந்தால் காய்கறிகள், அசைவமாக இருந்தால் கறி வகைகள், அதோடு இந்த பக்கம் சாம்பார் சாதம், அந்த பக்கம் கறி குழம்பு, மீன் குழம்பு என பிடித்தவற்றை வைத்து பார்க்கும் பொழுதே நமக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருப்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். இதன் காரணமாகவே திருமண நிகழ்ச்சிகளிலும் மற்ற நிகழ்ச்சிகளும் உணவு வாழை இலையில் நாம் சாப்பிடும் பொழுது ஒரு மனநிறைவான உணவையும் அதிகமான உணவையும் நாம் எடுத்துக் கொண்டிருப்போம். இதற்கு முக்கிய காரணம் வாழை இலை என்று சிலர் கூறுகின்றனர். அதோடு வாழை இலை இயற்கையாகவே வளர்ந்து அதை நாம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதும். அதனால்தான் அன்றைய காலங்களில் வாழை இலை உணவிற்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது வாழை இலைக்கு பதிலாக திருமண மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளில் வாழை இலையை ஜெராக்ஸ் எடுத்து கூட வைக்கிறார்கள். அது மட்டுமின்றி பல ஹோட்டல்களில் மற்றும் விருந்துகளில் வாழை இலை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இன்றும் நம் ஹோட்டலுக்கு சென்றால் சில ஹோட்டல்களில் வாழை இலை விரித்து உணவு பரிமாறப்படுகிறது. அதே சமயத்தில் சில ஹோட்டல்களில் தட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதை தவிர ஹோட்டலில் இருந்து உணவுகளை பார்சல் செய்து கொண்டு செல்பவர்கள் பெரும்பாலானோருக்கு செய்தித்தாள்கள் மேல் வாழை இலையை வைத்து அதில் உணவு வைத்து பார்சல் செய்யப்படுவது தற்போது குறைந்து கொண்டே வருகிறது. பெரும்பாலான இடங்களில் பிளாஸ்டிக் மற்றும் பாயில் என்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்களை மீண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது என்பது கட்டாயமாக்கப்பட்ட பிறகு பெரும்பாலான இடங்களில் தற்பொழுது பிளாஸ்டிக் பைகள் தவிர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் ஹோட்டல்களில் குழம்பு வகைகள், காய்கறிகள் போன்றவற்றை பார்சல் செய்ய பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதில்லை, மாறாக ஃபாயில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அலுமினியம் போன்ற ஒரு கவர் ஹோட்டலில் பார்சலுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் தானே பயன்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்தலாமே என நாமும் அந்த கவர்கள் பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஃபாயில் கவர்களிலும் 2 விதமான தரங்கள் உள்ளது. ஒன்று அலுமினியத்தை போன்ற எளிதில் கிழியும் தன்மை கொண்டது. அதுவே உணவகங்களில் பயன்படுத்த ஏற்றது என்றும், தற்பொழுது உணவகங்கள் மற்றும் மற்ற கடைகளில் பயன்படுத்துகின்ற அலுமினியம் போன்ற கவர்கள் உணவுகளை எடுத்துச் செல்ல, குறிப்பாக சூடான உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு ஏற்றது அல்ல என்று உணவு பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூறுகின்றனர். ஏனென்றால் இந்த ஃபாயில் கவர்களில் எடுத்து செல்லும் பொழுது அந்த கவர்களின் மேல் பூசப்படுகின்ற பிளாஸ்டிக் உணவின் சூட்டால் இளக ஆரம்பித்து அது உணவோடு ரியாக்ட் செய்ய ஆரம்பிக்கும் பிறகு அந்த உணவை எடுத்துக்கொள்கின்ற நபர்களுக்குத்தான் அது தீங்கை விளைவிக்கும் என்று கூறுகின்றனர். மேலும் இந்த கவர்கள் 2 லேயராக உள்ளது. வெளிப்பகுதி பளபளப்பாகவும் உட்பகுதி பளபளப்பு குறைந்தும் காணப்படும். அதனால் மக்கள் தாங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவையும் அந்த உணவை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் பொருட்களையும் சரிபார்த்து பயன்படுத்த வேண்டும் எனவும், தரமற்ற மற்றும் தற்போது கூறப்பட்ட பாயில் கவர்கள் பயன்படுத்தப்பட்டால் அதனை பயன்படுத்தும் கடையின் உரிமையாளர்களிடம் இது குறித்து தெரிவித்து மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் உணவு பாதுகாப்பு ஆலோசகர்களும் கூறுகின்றனர்.